இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அதை ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற என்னுடைய ஒன் ஆஃப் தி சோஷியல் சர்வீஸ், ஓகேவா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனுடைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். சரி, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ட்ரேடு நம்ம பண்ணுறோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிறோம். இதை மட்டும் ஸ்டார்டிங் பண்ணால் நமக்கு பிரச்சனை வராது. நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ராடினரி மைண்டை கொண்டு வந்து இது உள்ளே போட்டோம் அப்படின்னா மாட்டிக்குவீங்க. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான லேயர் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் பிரிக்கணும். அப்போ தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு சிம்பிளான வழி என்ன அப்படின்னா, பையராக இருந்தால் ரெட்டை கிராஸ் ஆனால் அடுத்த ரெட்டு போகும். செல்லராக இருந்தால் ரெட்டை கீழே கிராஸ் ஆனால் அடுத்த ரெட்டு போகும். அவ்வளோதான். இதில் வந்து மேனேஜ்மெண்ட் மட்டும் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கணும். 1:2 1:3 1:4 உங்கள் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்படி வந்து இது பண்ணோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம். அப்போது நமக்கு ஒன்றை மட்டுமே நமக்கு ரீட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அப்போ இது மூணையுமே நம்ம கம்பைன் பண்ணால், ஸோ இதுக்கு தான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் நம்ம இப்படி போட்டு பண்ணுற வேலையை நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக, உதாரணத்துக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து ஒரு பேக்கிங் கம்பெனி வச்சுக்கலாமே. பேக்கிங் பண்ணுறதுக்கு 100 பேரை வச்சு அதை பேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு மிஷினை வாங்கிட்டால் வேலை முடிஞ்சு, அது பேக் பண்ணி கொடுத்துரும். 100 பேர் பண்ணுற வேலையை அது ஒன்று பண்ணிடும். அதே தான் வந்து இங்கேயும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக போகிறது வந்து புத்திசாலித்தனம். இல்லை மேனுவலாக வந்து நான் முடிஞ்சா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து கஸ்டம் சீக்வன்ஸ். இன்றைக்கி வந்து ஓப்பனிங் வந்து 24,980 அப்படின்னா நம்ம வந்து 25,000 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 25,000 கால் ஆப்ஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 25,000 கால் ஆப்ஷன் பார்த்தோம்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கிறது வந்து 24,980. அப்போது 980 அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் அட் தி மணி, ஓகேவா? இது எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நான் சொல்லிட்டேனே, ஒரு 3 லேயரை நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பக்கா கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம எந்த லேயரையும் மிக்ஸ் பண்ணாமல் ஒரே ஒரு லேயரில் மட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டை மட்டும் வச்சுருந்தாலே போதுமானது. பட் ஒரே ஒரு விஷயம் திருப்பி சொல்கிறேன், சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து மந்த்லி இன்கம், குவார்ட்டர்லி இன்கம், இதை வச்சு டெய்லி இன்கம் பண்ண முடியாது. வெறும் இந்த கான்செப்டை வச்சு டெய்லி இன்கம் பண்ண முடியாது, ஓகேவா? நான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக ஒரு மந்த்லி ப்ராஃபிட் எடுக்கணும், ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக ஒரு குவார்ட்டர்லி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து தாராளமாக பார்க்கலாம், ஓகேவா? சரி, 25,000 கால் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேராக இங்கே வந்து இங்கே பிரேக் டவுன் கொடுத்துருக்கு, ஓகேவா? இங்கே பிரேக் டவுன் கொடுத்துருச்சு அப்படின்னா நேராக அது எங்கே ட்ராவல் ஆகணும்? ஒரு ரெட்டிலிருந்து இன்னொரு ரெட்டுக்கு ட்ராவல் ஆகணும், கரெக்டாக? ஒரு ரெட்டிலிருந்து இன்னொரு ரெட்டுக்கு ட்ராவல் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரெட்டிலேருந்து ஒரு ரெட்டு, மேலே இருந்து கீழே வந்துச்சுன்னா கீழே கிராஸ் ஆச்சுன்னா இப்படி ட்ராவல் ஆகணும், மேலே கிராஸ் ஆச்சுன்னா அப்படி ட்ராவல் ஆகணும். இது ரெண்டு தான் விஷயமே. இப்போ இதே 25,000 கால் ஆப்ஷனுக்கு பதிலாக 25,000 புட் ஆப்ஷன் நான் போடுறேன், ஓகேவா? இப்போ 25,000 புட் ஆப்ஷன் நான் போட்டேன்னா இதுவும் அதே தான், சேம். காலையில் ஒரு ரெட்டை கிராஸ் ஆகி அடுத்த ரெட்டுக்கு போகணும், ஓகேவா? ஒரு ரெட்டை கிராஸ் ஆகி அடுத்த ரெட்டுக்கு போகணும். அப்போது ரெட்டு டு ரெட் அப்படிங்கிறது வந்து அதோடைய ட்ராவலிங். மார்க்கெட் வந்து அப்படி தான் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கிள், இப்படி தான் ட்ராவல் ஆகும் சைக்கிள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கிருந்து இங்கே போகிறதுக்கு நீ ஏன் வந்து முன்னாலேயே நீ ஏன் திரும்பிட்ட, இங்கே ஏன் நீ திரும்பின? அப்போது இந்த ரீசன் நமக்கு தெரியணும், ஓகேவா? ஆக்சுவலி இந்த ரீசன் வந்து கூகுள் மேப்பில் இருக்குது. இதுதான் வந்து அந்த ரீசன்.
ஆக்சுவலி இது வந்து ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஐஸ்பர்க் ஆர்டரோட எட்ஜ் பாயிண்ட், கரெக்டாக எட்ஜ் பாயிண்ட்டிங் நான் கோடு போடுறேன் பாருங்கள், அந்த எட்ஜ் பாயிண்ட்டில் தான் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். இதுதான் அந்த கோடு போடுறேன், அந்த எட்ஜ் பாயிண்ட்டில் தான் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன்ஸ் இருக்குது இன்ட்ராடே ட்ரேடிங்கில். பட் நமக்கு ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் வந்து சீக்வன்ஸில் என்ன தெரியணும் அப்படின்னா, நீ வந்து இந்த இங்கே ரெட்டிலிருந்து நீ ட்ராவல் பண்ணணும். நீ ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னால், ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நீ ஸ்ட்ரகிள் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி கணக்கு வச்சுக்கோங்க, ரெட்டு டு ரெட் இப்படி போகிறவன் இப்படி போய் இப்படி வரான். எவ்வளோ வரான்? நம்மளுடைய எதிர்பார்ப்பு இங்கிருந்து இவ்வளோ இருக்குது. நம்மளுடைய ப்ராஃபிட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் ஒரு 10,000 ப்ராஃபிட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து வரும்போது 10,000 ப்ராஃபிட் வருது. அந்த 10,000 ப்ராஃபிட் வரும்போது திருப்பி கீழே வரான். எங்கே கீழே வரான்? 5,000 ப்ராஃபிட்டுக்கு வரான். இப்படி நடந்துச்சு, உங்கள் ப்ராஃபிட் பாதி ஆச்சு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராஃபிட் பாதி ஆச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இது யாருக்காக அப்படின்னா, நான் மார்க்கெட் பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்க விரும்பலை, நான் மார்க்கெட்டை பற்றி பாதர் பண்ண விரும்பலை. பட் நான் வந்து சும்மா ஒரு ட்ரேட் எடுக்கணும், அந்த ட்ரேடுக்கு நான் ரிஸ்க் ரிவார்டு மேனேஜ் பண்ணணும், எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ஆன்சர். ஓகேவா? ஸோ ரெட்டு டு ரெட்டு கிராஸ் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், இது போகுது, நம்மளுடைய டெஸ்டினேஷன் அடுத்த ரெட்டு. அந்த ரெட்டு வர்றதுக்குள்ளே நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து பாதி காட்டுச்சுன்னா, 5,000 ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கிறோம், 10,000 ப்ராஃபிட் காட்டிகிட்ருக்கு, திடீர்னு 10,000ங்கிறது 5,000 ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே வந்துடுங்க. இதுதான் வந்து ஈஸி வே. ஒரு ரெட்டு டு ரெட்டு போகிறதுக்கு நடுவில் மேனேஜ்மெண்ட்டோட வெளியே வர்றது வந்து ஈஸி வே. இல்லை நான் வந்து 1:4, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எப்போவுமே வந்து 1:4 தான் நான் ட்ரை பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ 1:5-4 தான் வரும். ஓகேவா? இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் வந்துடும். ப்ராஃபிட் வந்தால் 5 மார்க். ஓகேவா? லாஸ் வந்தால் -1. இந்த லாஸ் எப்படி வரும்னா 5 தடவை கூட லாஸ் வரலாம். -1 இப்படி 5 தடவை லாஸ் வரலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து மந்த்லி இன்கம் அண்ட் குவார்டர்லி இன்கம் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரியான லாஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த மாதிரி எனக்கு பண்ணுனா எனக்கு சைக்காலஜி பாதிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்குற ப்ராஃபிட் பாதி ஆச்சுன்னா வெளியே வாங்க. ரொம்ப சிம்பிள். பாதி ஆச்சுன்னா வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் இன்னி கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக வந்து இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காமன் பீப்புளுக்கான ஒரு மெத்தடாலஜி கஸ்டம் சீக்வன்ஸில். ஓகேவா? மார்க்கெட்டை பற்றி எதுவும் புரிஞ்சிக்காமல் நான் ஜாலியாக பண்ணணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியோட மெத்தடாலஜி. இதை பற்றி இதே மாதிரி நான் கண்டினியூஸாக நான் வீடியோ போட உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம இப்படி பண்ணால் நமக்கு அந்த சைக்காலஜி பாதிக்க மாட்டேங்குது, நம்மளால் ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியுது, இந்த தொடர்ந்து இந்த மாதிரி லாஸ் சின்ன லாஸ், இது வந்து சின்ன லாஸ் தான், இந்த மாதிரி லாஸ் வந்து நம்ம தவிர்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரிக்கு நீங்கள் வருவீங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த சீக்வன்ஸ் ரிலேட்டடாக காமன் பீப்புளுக்காக இந்த சீக்வன்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். 2488 ஏன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். சரியா? பார் ரிப்ளையோட நான் வந்து காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து 24,888 அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு என்ன ரீசன், வாட் இஸ் தி ரீசன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதோடைய பின்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து பார் ரிப்ளை வச்சுருக்கேன். பார் ரிப்ளை எந்த நாளுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா June 12 வச்சுருக்கேன். பிகினர் இப்போ தான் வந்து கூகுள் மேப்பை ஸ்டார்ட் பண்ணவங்க இந்த அனலைஸ் எல்லாம் இப்போ பண்ணாதீங்க. இது எப்போ பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். பிகினர் வந்து ஃபஸ்ட்டு லேயர் 1 தான் இருக்கணும். ஓகேவா? வேறு எதை பற்றியும் மைண்டில் எடுத்துக்காதீங்க. இப்போது கூகுள் மேப்பில் என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இண்டிகேஷன். ஓகேவா? இது வந்து மெகா சைக்கிள். ஓகேவா? இதுக்கு கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா,
இது மெகா சைக்கிள், இது மெகா சைக்கிள். ஆல்ரெடி ஸோ வந்து இப்போ நான் பார் ரிப்ளையில் காட்டுறேன். பார் ரிப்ளை மெல்ல மெல்லமாக நம்ம பார் ரிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார் ரிப்ளையில் நான் காட்டுறேன் அப்படின்னா அந்த லைன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகுது. ஆனால் அது மாறாது, மூவ் ஆகுது. ஓகேவா? ஓகே. மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய அந்த லைனுக்கு கீழே, ஐ மீன் மெகாக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் மெகா சைக்கிளுக்கு கீழே வந்து இவனால் க்ளோஸ் பண்ண முடியுது, வால்யூமோடு க்ளோஸ் பண்ண முடியுது. இதுதான் வால்யூம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நான் மைன்யூட்டாக பார்க்குறனால தான் என்னால் வந்து அந்த ஒரு அக்யூரசி சொல்ல முடியுது. புதுசாக இருக்கிறவங்க இதை பற்றி எல்லாம் எதுவுமே மைண்டில் போட்டுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எய்ம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறோமா, ரிஸ்க்கை விட ரிவார்டு எடுக்கிறோமா, இதை மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு நாளில் வந்துடாது. நான் இந்த மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கிறனால எனக்கு இது வருது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது டைம் எடுத்துக்கும். ஸோ இது வந்து தனியாக கைட் பண்ணுவேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் காட்டுறேன், கோர் காட்டுறேன். ஸோ வால்யூமோட இங்கே க்ளோஸ் ஆகிட்டான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பிளாஸ்ட்டும் இருக்குது. எல்லாமே அதான் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல கூடி வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து வெரி நெக்ஸ்ட் டே, இப்போ இந்த நெக்ஸ்ட் டே மட்டும் பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகேவா? நம்மளுடைய சைக்கிள் வந்து இங்கே இருக்குது. ஓகே, லைன் தெரியுதா? நெக்ஸ்ட் டே, வெரி நெக்ஸ்ட் டே ஓப்பனிங், எக்ஸாக்டாக சைக்கிளில் தான் ஓப்பனிங். ஓகேவா? ஸோ இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போது இது நடந்துருச்சு அப்படின்னா அப்போ இன்றைக்கி வந்து யார் மேஜராக இருக்கணும்? இவன் ஆல்ரெடி இங்கே க்ளோஸ் ஆகி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். அப்போ இன்றைக்கி யார் வந்து மேஜராக இருக்கணும்? இவன். கரெக்டாக? ஸோ அதனால தான் இதுதான் வந்து 24888. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் வந்து நான் வந்து கொடுத்தேன். ஸோ இப்படித்தான் வந்து ஒவ்வொரு லேயர் பை லேயராக நான் வந்து இதை ஸ்ட்ரக்சர்டு படுத்தியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் வந்து இன்றைக்கி நான் கொடுத்தேன் இந்த ரீசன். ஸோ நிறைய பேர் இந்த ரீசன் என்னென்னு தெரியணுங்கிறக்காக அதை கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.